அத்தை, உங்க கண்ணாலேயே பார்த்து காதாலேயே கேட்டுட்டீங்கல்ல அத்தை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு சொல்லணும். கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கைய ஒரு அக்கா இப்படி அம்மா கெடுப்பா? என்னால நம்பவே முடியலம்மா. அழகம்மே, இப்ப என்னம்மா செய்ய போற? என்ன செய்யணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்தப்பா, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? பிரமாதம். ஆனா ராதிகா, நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்றனே தெரியாம ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் பாரு உன் அரவிந்த். அது வேற லெவல் போ. இதே மாதிரி ஒன்னா நின்னு கரெக்டா மூவ் பண்ணா நாம ஜெயிக்க போறது உறுதி. நாம ஜெயிக்க போறது உறுதின்னு சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமா இல்ல. அந்த ரஜினி தோக்க போறா, அத பத்தி நினைச்சாலே அனிதா, என்னத்த? அறையில சேல துணிமணி எல்லாம் அங்கங்க வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. அத்த சொல்றேன்ல, போய் எடுத்து வை. அத்த, ரஜினியும் பார்த்திபனும் வந்துட்டோமே அத்த. ஏய், எதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு வரணும்? அவ எங்கேயுமே வர தேவையில்லை. பார்த்திபனை மட்டும் கூப்பிடு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னாச்சு? எங்க கிளம்பி போறீங்க? நாங்க தான்ப்பா. பாத்தீங்களா அத்த? அவனை வர சொன்னா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அத்த. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் போல் இருக்கு. ராங் என்ட்ரி கொடுத்துட்டோமோ? அத்த, என்னத்த? மாமா எங்க? பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க, கிளம்புறீங்களா? கிளம்புறீங்களா? இல்ல கிளம்புறோம். நீயும் எங்க கூட வர.
எங்க அப்பா அம்மா எங்களை வர சொல்லிட்டாங்களா? ஏ இல்லடா, நான் சொல்றேன். அதுவும் உங்களை இல்ல, உன்னை மட்டும். என்ன மட்டுமா? என்னத்த சொல்றீங்க? ஐயோ பார்த்திபா, அவங்க எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. டேய் நிறுத்துடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா என்னத்த இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட? கண்ணால பார்த்தது பொய்யா இல்ல காதால கேட்டது பொய்யா? சொல்றேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க பார்த்திபனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ரஜினி. அப்போ உன் மேல தப்பு இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்க கேட்க போற கேள்வியில என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியலையே. பரவாயில்ல பத்மாமா, அவங்க என்ன கேட்டாலும் நான் உண்மையை தான் பதிலா சொல்ல போறேன். ஆஹா, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியாத்தா? முதல்ல இந்த கன்றாவிக்கு பதில் சொல்லு. இந்த கிறுக்கு பையில 5 வருஷமா காதலிச்சு அவனை உன் தங்கச்சிக்கே கட்டி வச்சிருக்கியே, இதுக்கு என்ன சொல்ற? நீ இரு ரஜினி, நான் சொல்றேன். அம்மா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நானு, ரஜினி இல்ல. மா, ராதிகா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஏய், என்ன சொல்ல போறீங்க? அரவிந்த் மாப்பிள்ள வீட்ல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. ஆனா நான் தான் சுயநலம் பிடிச்சவள. ரஜினி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி ராதிகாவை கட்ட ஏற்பாடு பண்ணேம்மா. ராதிகாவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு ரஜினி கிட்ட கேட்டதுனால அவ எங்களுக்காக அவ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நின்னு அம்மா. அதனால அதனால அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இத பாருங்க, உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்சது வேணா தியோகமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒருத்திய நம்பி எங்க வீட்டு பையனை நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அம்மா அத்தை, அப்படி கேளுங்க அத்தை. இத கேட்க போய் தான் கூட பிறந்தவனுக்கே நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். அனிதா, ரஜினி மாதிரி ஒரு பொண்ணை நம்பி உங்க பையனை கொடுக்க முடியாதுன்னா உலகத்துல வேற எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டான். டேய், முதல்ல நீ வாய முடுறா, வாய முடு. டேய், அவ்வளவுதான் மரியாதை. டேய், அவதான் தங்கச்சி கட்டிக்கன்னு சொன்னான்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க. சரிப்பா, பண்ணிக்கிட்டல்ல, இப்ப அவ உன் பொண்டாட்டி தானே. வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டா ரஜினி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ற. சை, வெக்கம் கட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? அத்தை, டேய், நான் யாரையும் தப்பாவும் நினைக்கல, தப்பாவும் சொல்லல. அழகு, மாமா, என்ன தீவிரமான யோசனையா இருக்கும் போல இருக்கு. எங்க யாரையுமே இங்க காணுமே. அது எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆ, ரஜினி பேசின பேச்சு அப்படி. யோசிக்காம இருக்க முடியுமா என்ன? இல்ல யாரும் மறுத்துதான் பேசிட முடியுமா? போதும் நீங்க அந்த பிள்ளைய புகழ்ந்தது. என்ன பேசிட்டா பெருசா? பெரியவங்க மூத்தவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போயிட்டா. கோவப்படாதம்மா, உண்மை என்னன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும் அழகு, நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அவ உண்மையை பேசிட்டு போயிருக்கா. அத எல்லார் முன்னாடியும் பேசிட்டாளேன்னு உனக்கு கோவம். ஆனா நீ இந்த மாதிரி கோவப்படுற ஆளே இல்லையம்மா, எனக்கு தெரியாதா? அவ 1000 பேசினாலும் கூட வாழ போறது நம்ம புள்ள. நம்ம புள்ள கஷ்டப்பட நான் விடுவேனா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் ஒரு நல்ல பொண்ணதான் விரும்பி இருக்கான், கல்யாணமும் பண்ணிருக்கான்.
ராதிகா அம்மா அதையும் கொண்டு வாமா. சரிம்மா. கரெக்டான டைமுக்கு சாப்பிட கூட வரமாட்டாளா அவ? அக்காக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குமா, அதனால எப்பவாச்சும் தான் இங்க வந்து சாப்பிடுவா. பாவம். சாப்பாடு, டீ, காஃபி இப்படி எதுவா இருந்தாலும் அவ இருக்கிற இடத்துக்கே போயிடும். இந்த வீட்டுக்காக தானே அவ உழைக்கிறா. ஆஹா, பாராட்டுற மாதிரி எவ்வளவு நைஸா ரஜினியை மாட்டி விடுறாளுங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் முன்னாலதான். பார்த்திபன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் எப்பவும் ஒன்னா இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரஜினி, சொல்லுமா. வாங்க. உங்க 2 பேரையும் காணோம் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போகணும். அங்க போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்னமா வேலை பாக்குற? அத்த, எப்பயாச்சும் ஒரு நாள் இப்படிதான் ஆகும். ஆனா ஆபீஸ்லயே சாப்பாடு கொடுத்துருவாங்க அத்த. ரஜினி பட்னியா இருக்க நான் விடுவேனா? சரி பார்த்திபா, உட்கார்ந்து சாப்பிட்டு கிளம்பு. இல்ல பாஸ், ரஜினி இன்னைக்கு நான் தான் மீட்டிங்க்கும் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போக போறேன். ஏண்டா உன்னை பட்னி போட்டுட்டு இவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போவாளா? அதுதான் என்னப்பா? ரஜினி, என்ன ரஜினி இது? பூஜை பண்ற இடத்துல முக்காடு போட்டுட்டு வந்திருக்க? ஐயோ பத்மாமா, ரஜினிக்கு திடீர்னு கண்ணு வலியாம். அது என்னமோ சொல்லுவாங்களே, மெட்ராஸை மெட்ராஸை. ஐயோ, மெட்ராஸ் ஐயா, அப்ப கண்ணு ரொம்ப வலிக்குமே. இதோட எப்படி பூஜை பண்றது? சொன்னா எங்கன்னு கேக்குறா. உனக்காக பண்ற பூஜை நான் தான் செஞ்சாவணும்னு அப்படியே வந்துட்டா. அக்கா, எனக்கு ஏதோ தப்பா இருக்குக்கா. அம்மா ராதிகா, கடவுளே, ஏன் தான் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருதோ தெரியலையே. நீதாம்மா அவளுக்கு துணை இருக்கணும். மா, சரி சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம் ராதிகா. சரி வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பூஜை பண்ணுவோம். வாங்க. சரிங்க. எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. அக்கா, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இவங்களை பார்த்தா.
என்ன பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். இரு இராத்தா. என்ன பார்த்திபா, ரஜினி ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையே பாஸ். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னா இருங்க, கால் பண்ணி பார்த்துட்டு வரேன். எங்கேயும் போயிடாதீங்க, போனா தொக்கா மாட்டிக்கும். சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஏதாவது அவசர வேலை இருக்காமா? ஆமாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. பார்த்திபன். ஹலோ ஹலோ ரஜினி. ஹலோ ஹலோ ஹலோ. இல்ல பார்த்திபா. அத்தை. ஹலோ வாங்க. ஹலோ பார்த்திபா. எதுக்காகடா நீ இப்ப அங்க போன? அது போன் சார்ஜ் போட போயிருந்தேன், சுத்தமா சார்ஜ் இல்ல. பூஜை நடக்கிற நேரத்துல என்னமோ சார்ஜ் போடுறானா? நில்டா இங்க. என்ன பார்த்திபா, பேசிட்டியா? எங்க பாஸ், அதுக்குள்ளதான் கூப்பிட்டாங்களே. போச்சு. போய் ஒரு எட்டு பார்த்துருவோம். அத்தை, பூஜை நடக்கும் நடக்கும், பூஜையெல்லாம் நடக்கும். இரு. என்ன போங்கம்மா. இல்ல இவங்க போகட்டும். சிஸ்டர் போலாமா? சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தேன்ல. ஹலோ ராதிகா. ஹலோ அப்பா. ஏமா, டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்து ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு என் கண்ணெதிரே வெளியே போறாமா? அண்ணா இந்தாங்க வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் வந்துருவாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். பாத்துக்கோங்கண்ணா. சரிங்கம்மா. வரட்டும்பா, இருக்கு அவளுக்கு. வசமா சிக்கிருக்காங்க 2 பேரும். அவங்க திருட்டுத்தனம் எப்படி வெளியே வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கத்தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜையை செஞ்சதுக்கு நமக்கு மட்டும்தான் முழு பலன் கிடைக்க போகுது. அத்தா ரஜினி வா. அக்கா, ஆசீர்வாதம் வாங்க தானே கூப்பிடுறாங்க.
பார்த்திபா, உங்க அத்தை தானே? ரஜினிய கூப்பிடுங்க. அக்கா போக்கா. இல்ல அதெல்லாம் வேணாம். அத்தை, நீங்க திருநீர் பூசி விடுவீங்கல்ல, அது ரஜினி கண்ணுல பற்றாம இருக்கணும். அதை விட முக்கியமா நீங்க அவ்வளவு பக்கத்துல ரஜினிய பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு தான். அதான். சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்க புள்ள போற? இதோ வந்துடுறேம்மா. ராதிகா, ராதிகா, என்ன எடுத்துட்டு வரா? என்ன புள்ள, என்னத்தையோ போன என்னமோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வர, என்னது அது? அதுவா சொல்றேன். ராதிகா, ஏன்? என்ன பார்த்திபா நீ? இத முதலே நீ தானே செஞ்சிருக்கணும். அக்கா இந்த முக்காட போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நீ சும்மா இரு. அக்கா புடிக்கா. இந்தாக்கா ரஜினி. உங்கள்கிட்ட ஆசையா கொடுக்குறாங்க, அதை வாங்கி போட்டுக்கோ. போடுமா? போட்டுக்காத்தா. அம்மாடி, சீக்கிரமா பெரியவங்களை காக்க வைக்கலாமா? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போட்டுக்கோ ரஜினி. ரஜினி வா, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன உனக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? என்னமோ கோல்மால் பண்ணிட்டு திருதிருன்னு முழிக்கிறான். என்ன ரஜினி, போமா. வா ரஜினி வா. சீக்கிரம் வாத்தா. ரஜினி, ரஜினி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. பாரு. நல்லா இருக்குமா? நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும். நல்லா இருக்கணும். எப்படிமா பாடுவா? ஒரு நியாயம் வேண்டாமா?
எது நியாயம் நியாயம் இல்லைன்னு என் அழகம்மைக்கு நல்லாவே தெரியும். படிச்சு வேலை பார்த்தா சாமி கும்பிட கூடாது நான் இருக்குது. ஒரு சஷ்டி கவசம் கொடுப்பா தெரியாது. அம்மா கந்த சஷ்டி கவசம் தானே, நான் பாடுறேன்மா. என்னது? சரி பாடு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிருஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் மயில் இல்லையே, மயில் வாகனனார் அது பாதமிரண்டில். என்ன பாதத்துல நிக்கிற? இது மறந்து போச்சே. அம்மா என்ன இப்படி சொதப்புறாங்க? இந்திரன் முதலா என்னத்தா இது கூடமா பாட தெரியல உனக்கு? இல்ல மறந்து போச்சு. மறந்து போச்சா? இங்க வேற யாருக்கு பாட தெரியாதா? என்ன ரஜினி, என்ன பிள்ளை நீ வாயை திறக்க மாட்டேங்கிற? பூஜை முடிஞ்சு சாமி பாட்டு பாடணும் அவ்வளவுதானே? அக்கா தான் பாடணுமா என்ன? நான் வேணா மொபைல்ல சாமி பாட்டு போடவா? என்ன சாமிக்கு விபூதி அடிக்க பாக்குறியா? மிஷின் எதை செய்யணும், மனுஷன் எதை செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்காதா? எல்லாத்தையும் மிஷின் செய்யணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு மனுஷனை படைச்சிருக்காரு? அதுக்காக தெரியாத விஷயத்தை செய்யனா அவ எப்படி செய்வா? சும்மா ரஜினி முணுமுணுத்து பாடுறத கூட நாங்க கேட்டதே இல்ல. அத நீங்க சொன்னீங்கன்னு அவதான் பூஜை பண்ணிட்டால. இப்போ பாடியே ஆகணும்னு அடம் பிடிச்சா எப்படி? நீ பேசாதடா. என்னமோ பெருசா வக்கனையா பேசினா நல்ல பொண்டாட்டி நீ புருஷனுக்கு நிரூபிச்சா போதுன்னு அப்ப சரி நாங்க கேட்டுட்டோம்ல. அறிந்த தொழும் இல்லமெங்கும் மொழியாற்றியே. ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜோதி லட்சுமி போற்றி, ஓம் பிரகாஷ லட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜோதி லட்சுமி போற்றி, ஓம் பிரகாஷ லட்சுமி போற்றி. திருவிளக்கில் குடியிருக்கும் திருமகளே உன்னை வரவேற்க காத்திருப்பாள் குலமகளே, எங்கள் குலமகளே. சூப்பர் ரஜினி, சூப்பர். ரஜினி போமா. நல்லா பாடினாத்தா. இம்புட்டு அருமையா பாட தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பிள்ளை வாய் திறக்காம இருந்த? எங்கடி அவ அந்த கம்பளி பூச்சி தலைக்காரி? எங்க எங்க என்ன பிள்ளை சொன்னீங்க அவளை பத்தி? ரஜினி முணுமுணுத்து கூட நீங்க கேட்டது இல்லையா? உங்க கூட பிறந்தவளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அழகு இதுதானா? இல்லம்மா,
நான் நிஜமாவே யார் முன்னாடியும் பாடினதில்ல. ஆனா மனசு சரியில்லாம போனா எப்பவும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே கூட சேர்ந்து பாடுவேன். அதுவும் ரூம்குள்ளேயே தான். அதான் அக்கா அப்படி சொன்னா. அவ அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா இல்லையா? இவன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டியே. அடே பார்த்திபா, வா வா. அழகு ராசா, ரெண்டு பேரும் அம்சமா இருக்கீங்க. ஏதா பிரசாதத்தை கொண்டாங்க. அதை கொடுப்பீங்க. இவங்களுக்கு நான் கொடுக்கறேன், நீ போய் மத்தவங்களுக்கு கொடு. கொடு, போய் எல்லாருக்கும் கொடுப்போம். ஏங்க ஏங்க கதவை பூட்டிட்டு என்னங்க பண்றீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ள போறேன். ஏய் இரு, அந்த தூக்கத்தை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஏங்க எனக்கு இங்க இருங்கறல்ல, இங்கே இரு. ஏங்க என் பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ் எதுவும் அரேஞ்ச் பண்றீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், என்ன நீ நின்னுக்கிட்டே தூங்குவியா? அப்படியே விட்டுருப்பேன் நான் உன்னை. நீங்க என்ன எப்பவுமே விட்டுற மாட்டீங்கன்னு தெரியுமே. சரி, அம்மா கதவை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க மாமா. இந்தா. என்னடா பாத்துட்டு இருக்கற? இதுவும் பிறந்தநாள் பரிசு தான். அதான் கொடுத்துட்டீங்களே. இன்னுமா? டேய், அது நாங்க கொடுத்தது. இது என்னோட பரிசு இல்ல. உன்னை பெத்த ஆத்தாலும் அப்பனும் அந்த உடன்பிறப்பு இருக்காளே, அவளும் சேர்ந்துதான் கொடுத்தா. இந்த புடி வாங்கிக்க. அத திறந்து பாருப்பா. பாரு பாத்தீங்களா? பாத்தியா பார்த்திபா, இதுதான் பெத்தவங்க பாசம்னு சொல்றது. என்னதான் உன் மேல கோபம் இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்கல பாத்தியா? இல்ல, உன் பிறந்த நாளை கொண்டாடுறவங்க உன்னையும் இதே மாதிரி ஒரு நாள் கொண்டாடுவாங்க கண்டிப்பா. அப்புறம் அனிதாவும் உன்னை கண்டிப்பா சீக்கிரம் புரிஞ்சு பாப்பா. இலே, என்னாச்சுடா உனக்கு? நானும் பாக்குறேன், ஏதோ கடமைக்கு பேசுற, கடமைக்கு சிரிக்கிற. இதெல்லாம் பார்த்தும் முகத்துல சந்தோஷத்தை காணுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னுமா புரியல? ரஜினி அக்கா விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் வருத்தமா இருக்கான் போல. அதானே பார்த்திபா? அந்த பிள்ளை என்ன சொல்லுது? ரஜினி பிள்ளை இன்னும் உனக்கு வாழ்த்தே சொல்லலையா? அச்சச்சோ, பர்த்டே பேபி ஏன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்ப சாயங்காலம் வரைக்கும் இப்படியே காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா உன் ஏஞ்சல் ஆபீஸ் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. அது சரி. நாங்கெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வண்டி இல்லனா தான் நம்புவீங்களோ? நீங்க இப்படியே உட்கார்ந்து வண்டி இல்லாத காலி இடத்தையே பார்த்து கனவு கண்டுட்டு இருங்க, சரியா? நான் உள்ள போறேன்பா, எனக்கு வேலை இருக்கு.
திக் திக் நிமிடங்களா? ஐயோ, ஏ ராதிகா, நான் என்ன அரவிந்த் மாதிரி அனபல் பொம்மையா கல்யாணம் பண்ணிருக்கேன் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கிறதுக்கு? ஏ ரஜினி எல்லாம் ஏஞ்சல்மா. என்ன சர்ப்ரைஸ் தர போறாளோன்னு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காத்துட்டு இருக்கேன். நீயே டென்ஷன் ஆகுற ராதிகா. ஒரு விஷ் கூட பண்ணல அவளா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளா? ஐயோ, என்ன கிச்சன் குயின், நீங்க எப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சேர்ந்து இருக்கிற சேர்க்க சரியில்லை. ஏய் பார்த்திபா, பின்ன என்ன ராதிகா, நான் கூட தான் ரஜினி பர்த்டேக்கு விஷ் பண்ணல. ஆனா அன்னைக்குதான் நான் எவ்வளவு வேகமா விலகி போறனோ அதை விட 1000 மடங்கு வேகத்துல நீ என்ன நெருங்கி வர வைக்கிறேன்னு சொன்னா. அது வேற ஃபீல். அதெல்லாம் உனக்கு புரியாது போ. அப்படி இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கிறவனுக்கு சோக பீஜியம் வாசிக்கலான்னு பாக்குறியா நீ? நம்ம ஒன்லி லவ் சாங் தாமா, அப்படியே ஜாலியா. என்னக்கா சவுண்டு தெரியலையே. கேட்டுச்சா? புரியல? அவளேதான். வாங்க. பர்த்டே பார்த்திபா. தேங்க்யூ. அப்பாடா, இப்பதான் பார்த்திபன் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. என்ன ரஜினி, வெறும் வெடி மட்டும் தானா? பார்த்திபனுக்கு கிஃப்ட்ல எதுவும் இல்லையா? இருக்கு. அங்க பாரு, அதோ கிஃப்ட். பாத்தீங்களா?
தேங்க்ஸ் ரஜினி. என்ன சொன்ன ராதிகா? பழைய பைக்கா? இது என் டைகர். ரஜினி ஒரு புது பைக் வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பைக் நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு எனக்காக தேடி போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் லவ். இதை விட பெஸ்ட் பர்த்டே என் லைஃப்ல இருக்க முடியுமா சொல்லு? சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதமா இருக்குல்ல? என் புள்ள முகம் காலையில இருந்து வாடியே இருந்துச்சு. அத ஒரே நிமிஷத்துல மாத்திட்டாத்தா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும். ரஜினி வாழ்த்துற வரைக்கும் பார்த்திபா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்திருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ரஜினி, காலையில இருந்து அவன் சாப்பிடவே இல்ல தெரியுமா? இல்லங்க, சாப்பிடாம இருப்பியா? சாப்பிடாம இருப்பியா? சாப்பிடாம இருப்ப? சாப்பிடாம இருப்பியா? சொல்லு சொல்லு. என்னங்க இப்ப பாருங்க, இப்ப போய் நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. பாப்போம் பாப்போம். மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. சரி போ அத்தா, போ போ. சரி சரி வாங்க. போ 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 அத்தா, உள்ள போய் எடுத்து வை போ. வாங்க சகல, நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். கரெக்டா சொன்னீங்க. ராதிகா, பூ எடுத்து வச்சிருக்கேன் வாடி. என்ன புதுசாவா இருக்க போகுது? இப்பெல்லாம் போன்ல எல்லாத்தையுமே பாத்துறேன். என்ன சகல, பேப்பர்லாம் படிப்பீங்களா? பேப்பர் படிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதேப்பா. சரி சரி. இப்படியே இதை கட்டி முடிக்க 1 மணி நேரம் ஆயிடும். ஆனா இப்பெல்லாம் பார்த்திபா. ரொம்ப இதுவா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்கப்பா. உட்காருங்க உட்காருங்க. என்ன ரஜினி, என்கிட்டயே போட்டிக்கு வரியா? சம்பந்தி அம்மா, ரஜினி அந்த மாதிரி போட்டி போடுறவெல்லாம் கிடையாதும்மா. அம்மா அமைதியா இருமா. சும்மா இருக்கிற அக்காவை அவங்க தானே இப்ப போட்டிக்கு கூப்பிடுறாங்க. அக்கா எதுக்கு அமைதியா இருக்கணும்? போட்டி நடத்தி தான் பாக்கட்டுமே. அதானே, நடத்திட்டா சரி. போட்டி தானே, நடத்திருவோம் நடத்திருவோம். அம்மாக்காரி புள்ளைய எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா, கொண்டாட்டி எப்படி புருஷனை புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாத்துறேன் நானும். என்ன கமலா, நீ என்ன சொல்ற? நடத்திடுவோமா? பாத்துடலாம் நீ. ரஜினி, நீ என்ன சொல்ற?
சரி சரி, போய் அந்த பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா. பார்த்திபனை பத்தி நான் கேக்குற கேள்விக்கு யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க அத்தை, நான் போய் கொண்டு வரேன். போ. அம்மா, ஒரு ஆபீஸ் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். நான் போட்டிக்கு ரெடிமா, பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாத்தா. ஹலோ, என்ன அத்தா? காப்பி தண்ணி குடுக்க தானே வந்த? நின்னுகிட்டே இருக்க, குடு. அடுத்த கேள்வி. பார்த்திபனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? பேப்பர் மறைச்சு வைடா. அங்க என்ன பாக்குற, இங்க பாரு, எழுது. என்ன ராதிகா இது? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறாங்க பாரு. ச்சே, தெரியும் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு. என்னடா இவ உப்பு சப்பு இல்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காளேன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி. பார்த்திபன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? ரொம்ப வருத்தமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அனிதா, மாமா, சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது, பாத்துக்க. இப்ப கரெக்டா 10 கேள்வி கேட்டிருக்கனா? போதும், எழுதக்கூடாது. கேட்ட 10 கேள்விக்கு இந்த ரஜினி புள்ளதான் சரியா பதில் சொல்லியிருக்கா. ராதிகா, ராதிகா, சொல்லுக்கா. என்ன ராதிகா அப்செட்டா உட்கார்ந்திருக்க? பின்ன சந்தோஷப்படுற மாதிரி இங்க என்ன நடக்குது? நிச்சயமா அந்த பூஜையில இருந்தது ரஜினியே இல்லக்கா. எனக்கு நல்லா தெரியும். ஆனா கடைசியில பாக்கும்போது அவதானே இருந்தா. இல்லக்கா, ரஜினிய வெளிய ஒரு கிளினிக்ல பாத்துட்டு தான் அப்பா எனக்கு கால் பண்ணாரு. ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் எப்படி இங்க வந்தா? அக்கா, ரஜினி, பார்த்திபன், அரவிந்த், மாமா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க.
இந்த மாமாவை மட்டும் நீ அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். போட்டியிலயும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அடுத்து நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த குளறுபடியும் பண்ணாம இதே மாதிரி அந்த போனை நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க கையில மாத்தி தான் வச்சிருக்கணும். சரியா? நான் எப்ப வேணாலும் யார வேணாலும் கூப்பிட்டு கேட்பேன். அப்ப உங்க கையில அந்த போன் மட்டும் மாறி இருந்துச்சு, அப்படித்தான் இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்க. புரிஞ்சா? மாப்பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்குங்க. முடியாது. என்ன இல்ல, போன் கீழே விட போச்சா, அதான் பிடிச்சேன். அப்படியே குத்தி விடுவேன், போட்டனா தெரியும். எங்க போனை தாங்க, போனை தாங்க. போனை மாத்துறீங்க. என்ன அங்க என்ன? ஒண்ணுல சும்மா சொல்லிட்டேன்ல, இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்கன்னுட்டு தாங்க மாட்டீங்க. புரியுதா? போங்க மாமா, ஒழுங்கா நடந்துக்குங்க. எங்க குடுங்க சொல்லுங்க. அவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இந்தாப்பா பாரு, உன் பொஞ்சாதி சொல்றதெல்லாம் உண்மையா? எப்படி நிக்கிறாரு பாத்தீங்களா? சி, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மகாலட்சுமியா, மகாலட்சுமி. அடுத்த குடும்பத்தை கெடுக்க வந்தவளுக்கு இந்த பேர் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாப்பிள, என்ன மாப்பிள இது? நீங்களா இப்படி? நான் தான் அவங்க கிட்ட பேசினேன், பணம் அனுப்புனேன். அந்த மகாலட்சுமி தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லாம நான் இல்ல. ஐயோ மாமா. ஆமா ரஜினி, அவங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது என் கடமை. ஏன்னா அவங்க என் அம்மா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்க அம்மா பேரு சுந்தரி. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சுந்தரின்றது எங்க அம்மாவை கூப்பிடுற பேரு. மகாலட்சுமி தான் எங்க அம்மாவோட முழு பேரு. பெத்த தாய அந்த புள்ள பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க அத்தா? அத போய் இப்படி தப்பா புரிஞ்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, புரிஞ்சுக்காம பேசுற அத்த. இவ செய்யற காரியங்களை எல்லாம் மறைச்ச மாதிரி நானும் மறைச்சிருப்பேன்னு நினைச்சிருக்கா. அடியாத்தி, இவ என்னத்த மறைச்சா? நீங்க வேணா இவளோட மொபைல பாருங்க. 4 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கா, பணம் போட்டிருக்கா. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவளுக்கு இதுக்கு பணம் எங்க இருந்து வருது? இந்த பிள்ளை கேக்குறாருல, சொல்லு. அதுல ஒண்ணு மட்டும்தான் என் பேர்ல இருக்கு. அதுவும் கடையோட வரவு செலவுக்காக தான் ஆரம்பிச்சது. மத்த 2 பிள்ளைங்க பேர்ல தான் போட்டிருக்கேன். அதுவும் கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். நான் எந்த தப்பும் பண்ணல. சரி 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 சரி. அடடடடா, சரிதானப்பா. வீட்ல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி சிறுவாடு பணம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அவன் நல்லதானே பண்ணிருக்கா. பட போனை மாத்திக்கிங்க. நானும் ஏதோ வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி பயந்தே போயிட்டேன். அதானே, எல்லாரும் ஒரு வழியில போனா நீ மட்டும் தனி வழியில போ. போட்டியோட ரூல்ஸையே ஃபாலோ பண்ணல. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராதிகா, இந்த போட்டிக்கு இதான் ரூல்ஸ்னு அத்தை சொல்லவே இல்லையே. வெறும் மொபைல மாத்திக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர
அந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு பாருங்கன்னா ஒண்ணும் அத்தை சொல்லல. அட்ரஸ் அக்க. அரவிந்த் மொபைல் உன் கையில கிடைச்சதும் நீயா ஓபன் பண்ணி பாத்திருக்க. எனக்கு அந்த அவசியம் எதுவும் இல்ல. ரஜினி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். நான் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தா அவங்களே கூப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த போட்டியிலயும் ரஜினி பார்த்திபன் தான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படிதானம்மா? என்னம்மா, அவங்க தானே ஜெயிச்சாங்க? ஆமா, இவங்க தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாஸ். சூப்பர் பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரஜினி. ஏத்தா, இந்த பார்த்திபா உனக்கு மரியாதை கொடுக்கலையா? இல்ல, அவங்க 2 பேரும் மாமியார்னு மட்டும் பார்த்து மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஆனா பார்த்திபன் என்ன மாமியாரா மட்டும் பார்க்கல, அம்மாவா பார்க்கறான். என் மேல பாசம் காட்டுறான். அதே பாசத்துலதான் அவனை நான் பார்த்திபான்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். அப்ப பார்த்திபன நீங்க மனசார இந்த வீட்டு பையனாவே ஏத்துக்கிட்டோன்னு சொல்றீங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. பார்த்திபன் விஷயத்துல அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க தான் ரஜினி விஷயத்துல இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியலமா. நீங்க 2 பேருமே நீண்ட ஆயுளோட வாழையடி வாழையா தழைச்சு வாழணும். நல்லா அரத்தா, நல்லா நல்லா. கடவுளே. இந்த ரஜினி, நீ நினைச்சிருந்தன்னு வச்சுக்கோ, இந்த இருக்கானே இந்த பையன், இவன் பேச்ச கேட்டு நீ என்னை ஏமாத்திருக்கவே முடியும். ஆனா நீ அதை செய்யல புள்ள. தப்பான விஷயத்த புருஷனே சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்த பாரு. அதே நேரத்துல இந்த வானு பையிலையும் விட்டு கொடுக்காம இருந்த. இதை விட வேற என்னமா வேணும் ஒரு பொண்ணுக்கு? சொல்லு. அது மட்டும் இல்லம்மா, தெரிஞ்சு தப்பு செய்யற பார்த்திபனை திட்டின, புரிஞ்சுக்காம தப்பு பண்றவங்கள திருந்த வாய்ப்பு கொடுத்து எதுவுமே சொல்லாம இருக்க. நானும் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி எதையும் யாரையும் விட்டு கொடுக்காம தன்னோட இடத்துல இருந்தும் மாறாம இந்த குடும்பத்தை பாத்துக்கிறவ என் குடும்பத்தையும் இப்படி பாத்துக்குவன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு புள்ள. அத்தை, அப்போ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மாவும் வருவாங்கல்ல? என்னத்த யோசிக்கிறீங்க? எல்லாம் சரிதான் பார்த்திபா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு சரியாவே படல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, தப்பா இருந்தா நான் நிச்சயம் சரி பண்ணிக்கிறேன்.
ஆமா அத்தை. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், பறக்காத சொல்றேன். ரஜினி, இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டோட இருக்கிறது மட்டும் எனக்கு சரியாவே படலம்மா. என்னடா, நான் இந்த பிள்ளை ரஜினியை மட்டும் சொல்லடா, இந்த வீட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லதாண்டா முடியும். புருஷ வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு என்னால கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ரஜினிய இவன் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆமாப்பா, நம்ம வீட்டு மருமகளா அவளுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. அத அங்க இருந்தே செஞ்சுக்கிட்டு அவ குடும்பத்தையும் பாத்துக்கிட்டோம். சரியாத்தா, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாளைக்கு நாங்க கிளம்புறோம். எங்க கூட வெள்ளன நீயும் ரஜினியும் வரீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் என் முடிவு, சரியா? ஆமா ஆமா, போங்க எல்லாரும். இதெல்லாம் சரியா வருமானு எனக்கு தெரியல. இவங்க வச்ச போட்டியில எல்லாம் அக்கா ஜெயிச்சுட்டா. இப்படி சொன்னாதான் அவ வரமாட்டான்னு ரஜினி அக்காவை விட்டுட்டு போக பிளான் பண்றாங்க. சும்மா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காத ராதிகா. அவங்க சொன்னது எதுவும் தப்பா தெரியல எனக்கு. முதல்ல நீ நானும் தான் இங்க இருந்து கிளம்பணும். ஆமா ரஜினி, அந்த அம்மா சொல்றது, மாப்பிள்ள சொல்றது எல்லாமே சரிதான். அம்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தான் பேசுறேன் ரஜினி. இதுக்கு மேலயும் இந்த குடும்பத்தை நினைச்சு உன் வாழ்க்கைய வம்பாக்கிக்காத. போ, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. நானும் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஃபங்க்ஷன் எப்போ என்னன்னு அவங்களுக்கு சொல்லணும். நாமளும் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அதான் நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன்ப்பா. அவரு அடுத்த வாரம் நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. ரஞ்சிதம், நீங்களா ஒரு முடிவு பண்ணி பேசாதீங்க. முதல்ல அவங்க வீட்ல பேசி தேதிய சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவு பண்ணலாம். இல்லப்பா, அது இப்ப அவசரம் இல்ல. அதை விட முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அது எதுல கோர்ப்பீங்க? அதுக்கு தாலி செயின் வாங்கணும்ல. வாங்குவான் வாங்குவான், ஒரிஜினலா தங்கத்திலேயே வாங்குவான். ஆமா ஆமா, பார்த்திபன் தான் 15 பவுன்ல தங்க செயின் வாங்கி போடுவான். டபுள் ஓகேன்னு சொல்லிருக்கானே. என்ன பார்த்திபா? அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, தாலி செயின் வாங்கிட்டா போச்சு. குளிக்க போனா கவனம் முழுக்க போன் மேலையா? ஏய், குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கால் அடிச்சுட்டே இருந்துச்சு, சத்தம் கேட்டுச்சே. அது சரி, திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் பதில தயாரா தானே வச்சிருப்பாங்க. என்ன அனுபவம் பேசுதோ? அரவிந்த், நான் தப்பு பண்ணேன். ஆமா, நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா?
உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனா நான் என்னைக்குமே பண்ணதில்ல. எனக்கு என்ன பயம்? ஓஹோ, இவ அம்மா வீட்ல தானே இருக்கா, எப்படி தெரிய போகுதுங்கிற தைரியத்துல தான் கண்டவ கூட எல்லாம் பழகிட்டு இருக்கீங்களா? ராதிகா, கத்தாதீங்க. யார் அவ? வாணியா கோணியா? அவ நீங்க நினைச்சிட்டு என்கிட்ட கொஞ்சம் கோலா விட்டு இப்பதான் காலை கட் பண்ணா. வாணியா? பாரா, இவ்ளோ நேரம் வீரவசனம் எல்லாம் பேசுனீங்க, இப்ப என்ன குரல் டான்ஸ் ஆடுது? ராதிகா, அவதான் பொண்டாட்டி மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு அப்டேட்டா இருக்காளே, அதே வாணி தான். ராதிகா, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. யாரு? நானா? உன் மாமியார் வீட்டுக்கு போய் மயங்கிட்டியா? அங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் ஆபீஸ் வான்னு அவ பேசினதை விட நான் பேசினது கம்மிதான். என்ன முழிக்கிறீங்க? மொத்தமா மாட்டிக்கிட்டோமே, என்ன சொல்லி ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பேசி இரிட்டேட் பண்ணாத ராதிகா. எனக்கு முன்னால ரஜினி, எனக்கு பின்னால வாணி, அவங்கெல்லாம் பேசினா நல்லா குலுகுலுன்னு இருக்கு. ஆனா நடுவுல நான் பேசினா இரிட்டேஷனா தானே இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது அரவிந்த். முதல்ல ரஜினியை கழட்டி விட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்க, இப்போ என்ன கழட்டி விட்டுட்டு வாணி பின்னாடி சுத்துறீங்களா? ராதிகா, ஏய், என்ன அடிச்சிருவீங்களா? என்ன ராதிகா, சத்தம் போட்டா நான் அடங்கிடுவேனா? உங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? ராதிகா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. நான் அப்படிதான் பேசுவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், எனக்கு பொறுமை இல்ல. என்ன ராதிகா, ராதிகா என்ன பண்றீங்க? பாஸ், ராதிகா கையிடு, கையிடு. ராதிகா, பாஸ், என்ன பாஸ் இது? அண்ணா இல்லண்ணா, அண்ணா கோச்சுக்கிட்டீங்களா? ஐயோ பாவமே, பையன் என்ன பண்ண போறான்னு ஒரு அக்கறையில கேட்டா உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்போ நிஜமாவே டென்ஷன் ஆயிட்டீங்களா? சாரிண்ணே, சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, சாரி. நீ என்ன ஏமாத்துனல்ல, அப்ப நானும் இப்படித்தான் ஏமாத்துவேன். பாத்திபா, உன் மேல நான் கோவப்படுவேனா? சரிப்பா, நிஜமா நீ என்னதான் செய்ய போற? என்னப்பா அப்படி பாக்குற? உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அதுலயும் முக்கியமா ரஜினிக்கு மட்டும் தெரியவே கூடாது. இல்லப்பா, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. இங்க வாங்க, வாங்கண்ணே. சொல்லுப்பா. கிட்ட வாங்கண்ணே. சொல்லுப்பா, சொல்லு. புரியுதா? அண்ணா, பாத்திபா, இது ரொம்ப ரிஸ்க்குப்பா, வேண்டாம். நினைச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அண்ணா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இல்லப்பா, என்னால அப்படி நினைச்சு பார்க்க முடியல. நீ அளவுக்கு மீறின ரிஸ்க் எடுக்க போறியோன்னு தோணுது. அண்ணா, இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லைண்ணா, பாத்துக்கலாம். சரிண்ணா, கிளம்புறேன். முதல்ல முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. பாத்திபா, தைரியமா இருக்குண்ணே. தைரியம் சொல்ற ஆள பாரு.
என்ன பார்த்திபா, வீட்ல சொல்லிட்டு தானே வந்திருக்கிற? கரெக்ட் டைம் கூட்டு போயிடுவாங்கல்ல? இவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் என்ன ஜெயிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணி பல தடவை மண்ணை கவுனவனுங்க. அப்படியே பாத்திபா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஏய் பால்டினே, என்ன சிரிப்பு? ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேண்டாம் பாத்திபா. ஏய் நீ தான் தேவையில்லாம கிட்ட பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. ஏய் பார்த்திபா, நீ என்ன பண்றீங்க? மாஸ்டர், அதான் பாக்ஸிங் வேணும்னு போயிட்டல்ல? இல்ல மாஸ்டர், இப்ப திரும்பி வந்திருக்கேன். இந்த பெட் மேட்ச்ல நான் ஆடுறேனே. இங்க பாரு பார்த்திபா, நீ நினைச்சா வர்றதுக்கும் நீ நினைச்சா வேணான்னு தூக்கி போட்டு போறதுக்கும் சின்ன பிள்ளைங்க ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம் நினைச்சியா? பாக்ஸிங் பா, மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். மாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான். நான் பாதியிலே போயிட்டேன், தப்புதான். ஆனா மனசார அதை செய்யல மாஸ்டர். இல்ல பார்த்திபா, நீ இதை விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ நீ பாக்ஸிங்காகலாம் வரல, பணத்துக்காக தான் வந்திருக்க. உன்னை எப்படி ரிங்ல ஏத்துறது சொல்லு? மாஸ்டர், பாக்ஸிங் மேல அந்த காதலும் வெறியும் எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் திரும்ப வந்திருக்கேன். நீங்க என்ன நம்பலாம் மாஸ்டர். மாஸ்டர், நான் பண்றேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ கேட்டதும் அப்படிலாம் உள்ள விட்டுற முடியாது பார்த்திபா. முதல்ல இருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்கணும். முதல்ல கிளப்புக்கு பணம் கட்டு, மெம்பர் ஆகு ஃபர்ஸ்ட். ஒரு செலக்ஷன் மேட்ச் நடக்கும், அதுல அடிச்சு வந்தா டோர்னமெண்ட்ல நீ தாராளமா கலந்துக்கலாம். ஓகே மாஸ்டர், நான் இப்பவே பணம் கட்டிடுறேன். இல்லப்பா, இப்ப வேணாம். இப்ப நீ வீட்டுக்கு போ, நல்லா யோசி. உன் முடிவுல உறுதியா இருக்க முடியும்னா வந்து பணத்தை கட்டு. சரிங்க மாஸ்டர், நாளைக்கே வருவேன். நீங்க பழைய பார்த்திபனை பார்க்க தான் போறீங்க. சரி மாஸ்டர். சரி கிளம்பு. எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதானே நான் சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க மாமா? ஆமா ரஜினி, என்கிட்ட அவன் சொல்லிட்டான். நேர்மையான வழிதாமா, ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க போறாமா. வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ரிஸ்கா? என்ன ரிஸ்க் மாமா? அங்க என்ன பாக்குற? இங்க பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பார்த்திபா? அது இல்ல இல்ல ரஜினி, நான் இங்க பாக்ஸிங்காக வேற விஷயமா. போதும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. கிளம்பு. ரஜினி, சொல்றத கேளு. கிளம்புன்னு சொன்னேன். என்னண்ணா? பார்த்திபா. மாமா சொல்லுங்க மாமா. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புப்பா. ஏய், சொல்றது உனக்கு புரியலையா? கிளம்பு சொல்ல முடியும். டேய், என்னடா? ப்ளீஸ். தல்றா. ஏய், யார்மா நீங்க? நான் அவர் வைஃப். டேய், பாறா. பொண்டாட்டியாண்டா? பார்த்திபா பொண்டாட்டியாண்டா? நான் பார்த்திபா 2 வருஷத்துல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தான்.
ப்ளீஸ் ரஜினி, தயவு செஞ்சு சொல்றத ஒரு தடவை கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. பார்த்திபா, இதுதான் நல்லா யோசிச்சியான்னு கேட்டேன். மாஸ்டர், ஏன் சிஸ்டர் வீட்ல சொல்ல மாட்டானா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏன் பார்த்திபா, பொன்னாட்டிக்கு மரியாதை கொடுக்கணாமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை வீட்லயே புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல. பாவப்பா, சிஸ்டர் இவ்வளவு தூரம் அலைய விட்டிய. என்னடா சொல்ற? இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமாமா? நல்லா தெரியும், அதனாலதான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாஸ்டர், இதுக்கப்புறம் அவன் வந்தாலும் தயவு செஞ்சு அவனை சேர்த்துக்காதீங்க. ரஜினி என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசுறத மட்டும் நீ கேளு. அதான் சிஸ்டர் தெளிவா சொல்றாங்கல்ல, கிளம்பு கிளம்பு, போய் நல்ல புள்ளைய சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இல்லன்னு வச்சுக்க, பேத்துருவான் உன்னை. கிளம்பு கிளம்பு, உன்னை பார்க்கவே கூடாது. கிளம்பு. பார்த்திபா, இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வரியா இல்லையா இப்போ? ஐயோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா. ஏய், என் கூட வாங்க. பார்த்திபா வாங்க. பார்த்திபா, பார்த்திபா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? பேக் தான் இருக்கு. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இப்ப பேக் எல்லாம் எடுக்கிற? பார்த்தி, என்ன இது? பாருங்க. பாருங்க. பார்த்திபா, இது என்னால முடிஞ்சதுதான் நான் செய்ய போனேன். பாக்ஸிங் உங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை, அவ்வளவுதான். எனக்கு அது கனவு, என் லட்சியம், ஏன் என்னோட வாழ்க்கை, என்னோட இன்னொரு காதல். பார்த்திபா, விடு ராதிகா, ரஜினி தான் பாவம். அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? நீ வா போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். ஏய், சும்மா இதை வச்சுக்கிட்டு சீன் போடுறதை விட்டுட்டு போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க. என்ன எமோஷன்ல. பார்த்திபா, நீ ஜெயிச்சு இவங்க மூக்கெல்லாம் உடைக்கணும்பா. உடைச்சிருவோம், உடைச்சிருவோம். சரி, நீ பிராக்டிஸ் பண்ணு. அண்ணா ரெடியா? பாத்திபா, சொல்லுங்கண்ணே. நீ ரஜினியை சம்மதிக்க வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நீதான் கில்லாடியாச்சே. ஆனாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, நிஜமாவே உன்னால முடியுமாப்பா? மாமா சொன்னது உண்மைதானே? அவங்க எல்லாரும் நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. என்னண்ணே, நீங்களும் ராதிகா மாதிரியே பேசுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லலப்பா.
உனக்கு 2 வருஷமா டச் இல்லைன்னு சொன்னேன், அதான். போட்டிக்கு நான் கண்டிப்பா ரெடி ஆயிருவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரிப்பா, நீ பிராக்டிஸ் பண்ணு, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அடிப்பா. குத்து. அப்படிதான். இரு 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 இரு. அங்க எனக்கு எதுவும் தெளிவா தெரியல. இப்படி. நீங்க தானா? ஏங்க ஏன் இந்த கொலவரி காலங்காத்தாலேயே? ஏண்டா கனவு லட்சியம்னு வீரவசனம்லாம் பேசிட்டு இப்ப என்னடான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்க. கரெக்ட் தாங்க. அதுக்கு இப்படியா தண்ணி ஊத்தணும்? பாசமா பார்த்தி? என்ன? இல்லங்க, நீங்க பார்த்திபான ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேன்ல. ஓஹோ, பொண்டாட்டிக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா தானா முழிப்பு வந்திருக்கும். ஏங்க ஏங்க, அக்கறை எல்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். இந்தா. என்ன இது? நீயே ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குங்க. சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி, நீங்க கண்ணை மூடுங்களேன். மூடுங்க. நீங்க திறக்கும் போது நான் இருப்பேன். நீங்களும் கூட வந்தா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. எங்க சும்மா முறைக்காதீங்க. கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஓ, இப்போ உனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணுமா? ஆமாங்க, நான் மட்டும் தனியா ஓடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. சரிதான். கம்பெனி தானே? சரி மாமா. கூப்பிடுறாங்க. ஹாய். ஏய் ரஜினி, பாத்திமா. என்ன இங்க? வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க. நீங்க வாங்க. எதுக்கு? உடனே வாங்க வாங்க. கம் ஆன், ஓடி வாங்க. கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நீ காசு கொடு. அம்மா, அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருக்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? ஒரு நிமிஷம். ரஜினி, காலை ஒட்டி வைக்க. அதிகா, என்னமா இது? என்ன பண்ற பார்த்திபா? ஒரு நிமிஷம். பார்த்திபா, என்ன பண்ற?
அத்தைக்கு பிரஷர்னால தான் இப்படி அடிக்கடி மயக்கம் வருது. இந்த பாயிண்ட்ல இப்படி மேக்ஸிமம் அழுத்தி பிடிச்சா மயக்கம் தெளிஞ்சிடும். பத்மம்மா, கொஞ்சம் சூடா குடிக்க ஏதாவது எடுத்துருவாங்க. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அத்தைக்கு சீக்கிரம் சரியாயிடும் ரஜினி, இருங்க. ரஜினி பதட்டப்படாத, அதான் பார்த்திபன் சொல்றான்ல, கண்ணு முழிச்சிருவாங்க அத்தை. பார்த்திபா, அம்மா இன்னும் முழிக்கலையே. இருங்க. அம்மா அம்மா இங்க பாருமா. அத்தை எந்திரிச்சிட்டாங்க பாரு. அம்மா ரஜினி ரஜினி. அத்தை ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். ரஞ்சிதா எங்க கொடுங்க. ஏமாமா, இவங்க உங்க பொண்டாட்டி தானே? நீங்க பார்த்து முதல்லயே மாத்திரை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்க அவரை. ஐயோ, பேச்ச நிப்பாட்டுறீங்களா? ரஜினி, நீ போய் வேலைய பாருமா. இவங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. நீ போம்மா போ. ராதிகா, நீ சும்மா இரு. ராதிகா, அம்மாவுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, ரூம்ல போய் படுக்கட்டும். அக்கா, நீ ரொம்ப மாறிட்டக்கா. பேசாம வருன்னு சொல்றல்ல. பாத்து எந்திரிமா. வாமா. போங்க அத்தை. வா. பாத்து. தைரியம் இருந்தா என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பாப்போம். அரவிந்த், இதுக்கு போயா கோவப்படுவேன்? அனிதா கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். போதும் போதும், எனக்காகலாம் யாரும் சப்போர்ட் பண்ணி ஒன்னும் பேச வேண்டாம். ஏண்டா, போன் பண்ணா எடுக்க முடியாதா உன்னால? திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா அப்பயும் உன் முந்தானி பிடிச்சு சுத்திட்டு இருப்பியோ? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. கவனிச்சிருந்தா எடுத்து பேசிருப்பேன். அதுக்கு நீ கவனிக்கிற நிலைமையில இருந்தா தானே. சரி அனிதா, அவன் எடுக்கலனா என்ன? எனக்கு கால் பண்ணிருக்கலாமே. இத பாரு, நான் உன்கிட்ட பேசல. அவன் ஏன் தம்பி. உனக்கும் அவனுக்கும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உன்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போன் பண்ணா ஒழுங்கு மரியாதை எடுத்து பேசு, சொல்லிட்டேன். இல்லனா மொத்தமா தலை முழுகிட்டேன்னு ஓப்பனா சொல்லிடு. அனிதா,